இன்றைய நாளிலும் 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார் என்று இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? நானே அவர்களை நீதிமானாகவும் மாற்றுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரோமர்கள் அதிகாரம் 8வது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே பவுலடிகள் இந்த நாட்களிலே ரோமபுரிக்கு இந்த நிருபங்களை எழுதுகிற வேளையிலே அந்த நிலைப்பாட்டை குறித்து இந்த நாட்களிலே ஆவியானவருடைய காரியத்தை குறித்து அந்த இடத்திலே சொல்லி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஆவியினால் நடாத்தப்படுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த அதிகாரம் தொடக்கத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆவினாலே நடாத்தப்படுகிற பிள்ளைகள் இந்த நாட்களிலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற பிள்ளைகள், வேதம் சொல்லுகிற காரியம் அப்படியா இருக்கிற இந்த பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று இந்த இடத்திலே இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களில் ஒரு கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த கேள்வியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அப்படிப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறது எப்படி என்றும், அதே வேளையிலே அவர்களை இந்த நாட்களிலே தேவனே நீதிமானாக்குகிறார் என்றும் சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே சொல்லப்படுகிறதையும் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டால் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பை தெரிந்து கொண்டார், நோவாவை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோவை தெரிந்து கொண்டார். அதே வேளையிலே பாருங்கள், மோசையை கூட இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இப்படியே அவருடைய சந்ததியிலே வருகிற வேளையிலே அப்படியே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதினுடைய வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வந்துரித்தார். அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை அங்கே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சீசர்கள் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களை உருவாக்கி அவர்கள் இந்த நாட்களிலே ஒவ்வொரு வாலிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாட்களிலே ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறதையும் அங்கே, அது மட்டுமல்ல, இந்த நாட்களை இன்றைக்கு நம்முடைய கரத்திலே இந்த நாட்களில் இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மனுஷர்கள், கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற மனுஷர்களுக்கு எதிராக செயல்படுகிறவன், எதிராக குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று பவுலடிகள் இந்த இடத்திலே கேள்வி ஒன்றை எழுப்புகிறார். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அவர் எப்படிப்பட்டவனா இந்த மனுஷர்கள் இருந்தாலும் அவர்களை தேவன் நீதிமானாக்கி அவர்கள் மூலமாய் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே கட்டி எழுப்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்று வேதத்திலே பார்க்கிற வேளையிலே யாக்கோபினுடைய பெயர் ஏமாத்துக்காரன். ஆனால் கடைசியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே இஸ்ரவேல் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த அவருடைய பெயரை மாற்றுகிறதை பார்க்கிறோம். இளவரசன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நம்மையிலே குற்றம் சாட்டுகிறவர் யார்? ஏனென்றால் முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேணும், தேவன் நம்மை நீதிமானாக்கிறவர் மட்டுமல்ல, தேவன் நம்மை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பு விசுவாசிகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலே நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே இந்த நாட்களை திரும்புங்கள். அவருடைய பாதத்தண்டையிலே வந்து சேருங்கள். கர்த்தர் ஆசீர்வதி.